அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் வமா உமிரு இல்லா லிஅப்துல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யகீமுஸ் ஸலாத்த வ யூத்துஸ் ஸகாத்த வ ஸாலிக தீனுல் கய்யிமா. ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஒரு முக்கியமான வணக்கத்தை நிறைவு செய்யும் முகமாக அல்லாஹுடைய இறை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புவார்களோ அத்தகைய பண்புகளை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் பாவங்களை பொறுத்தவரை இரண்டு வகையாக நாம் பார்க்கலாம். ஒன்று, வெளிப்படையாக தெரியக்கூடிய பாவங்கள், கொலை, கொள்ளை, திருட்டு, விபச்சாரம், மது அருந்துதல், இது போன்று ஏராளமான பாவங்கள் வெளிப்புறமாக பார்த்தாலே இது என்ன செய்யும், இதெல்லாம் பாவம் என்று தெரிந்துவிடும். இதை செய்யக்கூடிய மக்கள் கூட யாரும் நான் செய்கிறது சரிதான் என்று நியாயப்படுத்த மாட்டாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆமாம் வேறு வழி இல்லை, எனது குடும்ப சூழல், ஏதாவது ஒன்று சொல்லி என்ன செய்வாங்க, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க, அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. எந்த மக்களாக இருந்தாலும் சரி அந்த தப்பை என்ன செய்ய மாட்டாங்க, நியாயப்படுத்த மாட்டாங்க. ஆமாம் நான் செய்கிறது தப்பு தான் அப்படின்னு. இது ஒரு வகையான பாவங்கள். இதற்காக ஏராளமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கூட்டங்கள் பல இடங்களில் நடத்தப்படுகிறது. வரதட்சணை ஒழிப்பு மாநாடு, வட்டி ஒழிப்பு மாநாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மக்களுக்கு என்ன செய்வார்கள், அறிவுரை சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் சமூகத்தில் நிலவும். ஆனால் இன்னொரு வகையான பாவம் இருக்கிறது. அது பாவம் என்று கூட நிறைய மக்களுக்கு என்ன செய்யுது தெரியாது. நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன், என்ன மாதிரி யாரும் வணக்கங்கள் செய்யல, என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு நோய், இப்படிப்பட்ட ஒரு பாவம் இருக்கிறது என்பது கூட உணராமல் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவம் தான் உள்ளம் சார்ந்த பாவங்கள். இந்த உள்ளம் சார்ந்த இந்த பாவங்களை குறித்து செய்திகள் நாம அதிகமாக என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான விஷயங்களை படிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றிலாம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த உள்ளம் சார்ந்த நோய்களை பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க, அழட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஒருத்தர் காய்ச்சல் வருது, தலைவலி வருது, அவர் பார்த்த உடனே பாய் உங்களுக்கு உடம்பு சரியில்லையே பாய், ஏன் பாய் ஹாஸ்பிட்டல் போன என்ன பாய் அப்படின்னு செய்வோம், கேட்போம். ஆனால் இந்த உள்ளம் சார்ந்த நோய்கள் இருக்கா இல்லையா, இது வெளியில தெரியாது, பார்க்க ரொம்ப அழகா தெரியும். ஆனால் இருக்கிறதுலையே டேஞ்சரான நோய் என்னது, இந்த உள்ளம் சார்ந்த நோய்கள். இப்போ இந்த உள்ளம் சார்ந்த நோய்களுக்கு உண்டான சரியான தீர்வு, சரியான விளக்கங்கள் நமக்கு தெரியலன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் சரி என்ன செய்ய முடியாது. இந்த அமல்களே நமக்கு எதிராகக்கூடிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஆகவே இஸ்லாம் இந்த உள்ளம் சார்ந்த நோய்கள் சார்ந்து என்ன அறிவுரை சொல்கிறது, அதை நம்ம என்ன செய்யணும், முதல் உள்வாங்க வேண்டும். இமாம் அபுதாவுத் அவர்கள் அவங்க சொல்றாங்க, நான் 5 லட்சம் ஹதீஸ்களை நான் தொகுத்தேன். அதுல 4800 ஹதீஸை தான் நான் புத்தகமா நான் போட்டிருக்கிறேன். அந்த 4800ல 4 ஹதீஸ் மட்டும் நான் தனியா பொறுக்கி எடுத்து நான் சொல்றேன். இந்த 4 ஹதீஸ்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், நீங்க ஈஸியா மறுமையில் எடுத்துறீங்க, வெற்றி பெற்று விடுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 4 எவ்வளவு முக்கியன்றதை நம்ம உள்ளத்துல வழங்கிக் கொள்ள வேண்டும். அதுல ஒன்றுதான் ஹலால் தெளிவானது, 2வது ஹதீஸ் ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. இந்த ரெண்டுக்கும் இடையில சந்தேகத்துக்கு இடமான சில விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சந்தேகத்துக்கு இடமானதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பெற்று விட்டால் ஒட்டுமொத்த உடலும் சீராகிவிடும். அந்த சதை துண்டு சீர்கெட்டு விட்டால் ஒட்டுமொத்த உடல் என்ன செஞ்சிடும், சீர்கெட்டு விடும் சொல்லிட்டு, அதுதான் உள்ளம், அதுதான் கல்பு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஹதீஸ். 2வது ஹதீஸ், தான் விரும்புவதையே தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை நீங்கள் உண்மை முஸ்லிமாக ஆக முடியாது என்று சொல்லக்கூடிய 3வது ஹதீஸ். 4வது என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம்
அவன் சிறந்தவன் என்பதற்குண்டான அடையாளம் என்ன தெரியுமா? தனக்கு தேவையில்லாத விஷயங்களிலிருந்து அவன் விலகி இருப்பான். இந்த ஹதீஸ், முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா? சஹீஹுல் புகாரியா இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், ரியாது சாலினா இருக்கட்டும், எந்த புத்தகத்தை எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. இந்த எண்ணம் சீராக இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுடைய எல்லா வாழ்க்கையும் சீராகும். இந்த எண்ணம் சீர்கட்டு விட்டுச்சுன்னு வைங்களேன், புகாரி இமாம் எத்தனையோ லட்சக்கணக்கான ஹதீஸ்களை தொகுத்த இமாம் இடத்துல இந்த ஹதீஸை ஏன் வைக்கிறாங்க? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் அவனுடைய தோல்விக்கும் அவனுடைய சொர்க்க வாழ்க்கைக்கும் நரக வாழ்க்கைக்கும் உண்டான எல்லா விதமான அடிப்படை இங்க தான் இருக்கு. இது கரெக்ட் பண்ணணும். இது பலவிதமான நோய்களால் என்ன செஞ்சிருக்குது? சூழப்பட்டக்கூடிய இந்த உள்ளத்தை இஸ்லாம் மட்டும்தான் என்ன செய்யும்? அழகான முறையில் அந்த நோய்களிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான நிவாரணம் சொல்லும். வேற எந்த மார்க்கத்தில் என்ன செய்ய முடியாது. இந்த மாதிரியான அழகான வழிகாட்டுதலை பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலை பற்றி நமக்கெல்லாம் நம்ம ஓரளவு தெரியும். இணை வைத்தல்னா என்ன, அது எவ்வளோ பெரிய பாவம், அந்த பாவத்தில் ஒருத்தர் மூண்டானா அதுலேருந்து வெளிவர்றது எவ்வளோ கஷ்டம் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த சமூகத்திற்கு பயந்து எச்சரிக்கை செய்த ஒரு செய்திதான் ரியா என்று சொல்லக்கூடிய மறைவான இணை வைப்பு. இந்த மறைவான இணை வைப்புனா என்ன, இது எப்படியெல்லாம் நமது மறுமை வாழ்க்கையை நாசப்படுத்தும், ஒரு முஸ்லீமிடம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்களை தான் இன்றைய ஜும்ஆவுடைய உரையில நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சஹாபாக்களுக்கு மத்தியில பேசிட்டு இருக்கிறாங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. தஜ்ஜால்னா யாரு தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சபைக்கு வர்றாங்க. என்னப்பா பண்றீங்க? அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் தஜ்ஜாலுடைய குழப்பம் நீ சொன்னீங்களா இல்லையா, இதை பத்தி நாங்க ரொம்ப பயந்துகிட்டு அது சம்பந்தமாக நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியா, நீங்க தஜ்ஜாலை பத்தியா டிஸ்கஸ் பண்றீங்க? இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட ஒரு மோசமான ஒரு பாவம் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரே, என்ன அது? தஜ்ஜால் வந்து நம்ம ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், இறைவா கபருடைய அதாபுகளை விட்டும் நரக வேதனை விட்டும் தஜ்ஜாலுடைய மசீஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் கேட்கிறோமா இல்லையா? அதை விட டேஞ்சரானது என்னது? மறைவான உங்கள் விஷயத்தில் அதிகமாக பயப்படுவது மறைவான இணை வைப்பை பற்றி. இப்ப அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் மறைவான இணை வைப்பு அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. ஒருவர் தொழுகிறார், தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஆள் பார்க்குறாங்க. இவர் பார்க்கிறாருன்னு உடனே என்ன செய்யறாரு? இவரு தொழுகை அப்படியே மேட்டு நீட்டி நெரிச்சிருச்சாரு. நம்மளை பக்திமான் எவ்வளவு அழகா தொழுதாரு பாரு அப்படின்னு பாராட்ட வேண்டும் என்பதற்காக அந்த தொழுகை என்ன செய்யறாரு? அது வரைக்கும் அல்லாஹ்வுக்காக தொழுதவர் இப்ப என்ன செய்யறாரு? அந்த தொழுகையை கொஞ்சம் மெருகூட்டுகிறார். எதற்காக? பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக. இதுதான்ப்பா ரியா, இதுதான் மறைவான இணை வைப்பு. அல்லாஹ்வுக்காக வணக்கம் என்ற நிலையை தாண்டி என்ன ஆயிடுறாரு? அவரு அடுத்தவன் பார்க்கணும், அடுத்தவன் நம்மள சூப்பர் ஆள் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்பதற்காக மாத்துறீங்களா இல்லையா? இதுதான் மறைவான இணை வைப்பு என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்ப இந்த மறைவான இணை வைப்பு செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நாளை மறுமை நாளில் முதலில் நரகம் செல்லக்கூடியவர்கள், முதலில் கேவலப்படுத்தப்படக்கூடிய யாருன்னு சொன்னா இவர்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப ஆழமாக நமது உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய செய்தி. நாளை மறுமை நாள்ல 3 சாரார்கள். ஃபர்ஸ்ட் நரகம் போறது யாரு? அவன் தான் போறான். யாரு? ஒரு மார்க்க அறிஞர், ஒரு ஆலிம். என்ன செய்யறாரு? அல்லாஹ் மறுமையில கூப்பிடுவோம், ஆலிமே அங்க வாங்க, என்னப்பா செஞ்சீங்க உலகத்துல? நான் பயான் பண்ணேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், குர்ஆன் வகுப்பு நடத்தினேன், பவர் பாயிண்ட் நிகழ்ச்சி நடத்தினேன், அதை பண்ண, எல்லாம் என்ன செய்வாரு? பட்டியல் போடுவார். அல்லாஹ் கேட்பான், எல்லாம் செஞ்சப்பா, எதற்காக செய்தாய்? என் திருப்தியை நாடி செஞ்சியா? இல்ல, உன்னை எல்லாரும் மார்க்க அறிஞர் சூப்பரா பண்றாரு, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? களக்காட்டில் எல்லா ஊர்ல என்ன செஞ்சாங்க? பாய் சூப்பர் பயான் பாய், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அப்பா சார் நம்ம பரவாயில்லையே, நல்லா சூப்பரா எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்களே, மாஷா அல்லாஹ் அப்படின்ற எண்ணம் உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா, நான் செல்லக்கூடிய இடம் எங்கே? நரகம். மற்றவர்களை விட முதல்ல போராளி யாரு? நான் தான். அதே மாதிரி ஒரு செல்வந்தர் எல்லாம் அழைப்பான்,
செல்வந்தரை என்ன செஞ்ச? நான் செஞ்சேனா? மாஷா, நான் என்னெல்லாம் செஞ்சேன், எத்தனை பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சிருக்கிறேன். ஆமா, எல்லாம் செஞ்சதெல்லாம் சரிதான்ப்பா, அது இந்த மாட்டு கருத்து கிடையாது. எதற்காக செய்தாய்? ஊரில் உள்ள எல்லாரும் உன்னை கொடைவள்ளல், மாஷா அல்லாஹ், இறையில்ல கொடைவள்ளல் என்று பட்டம் சொல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய், எனக்காக செய்யல. இவனை இழுத்து செல்லுங்கள் நரகத்திற்கு. மூன்றாவது, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரையே தியாகம் செய்த ஒரு ஷஹீத், அவர் அழைத்து வரப்படுகிறார். என்னப்பா செஞ்ச? யா அல்லாஹ், உனக்காக உயிரே கொடுத்தேன். இல்லப்பா, உன்னை எல்லாரும் பாராட்ட வேண்டும், மெச்ச வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய், இவனை இழுத்து செல்லுங்கள் நரகத்துக்கு என்று நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னா, அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்கன்னா, எவ்வளவு டேஞ்சரான விஷயம். அமல் செய்யறதல்ல. சஹாபாக்கள் இதுல தான் ரொம்ப அதிகமாக பயந்தாங்க. இருக்கிற அமல்லையே மிக மிக கஷ்டமான அமல் என்ன அமல் தெரியுமா? என்ன அமல்? அமல்கள் நிறைய இருக்கு. ஹஜ்ஜி, நோம்பு, தான தர்மங்கள், எல்லா வணக்கங்களை விட மிகப்பெரிய ஒரு வணக்கம் ஒன்று இருக்குன்னா அது என்ன வணக்கம்? செஞ்ச அமலை பாதுகாக்கிறது. அமல் செஞ்சிருப்போம், அந்த செஞ்ச அமலை என்ன செய்யறது? பாதுகாக்கக்கூடிய அந்த அம்சம் இல்லைன்னு வைங்களேன், அதுதான் சஹாபாக்கள் அதிகமாக பயந்தார்கள். சூரத்துல் தஹ்ர் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த தோழர்கள், ஏழைகள், சஹாபாக்கள் தர்மம் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வயதீமம் வாஸீரா இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்ரா. அல்லாஹ்வை நேசித்ததற்காக அவர்கள் உணவளிப்பார்கள். உணவளித்து விட்டு என்ன சொல்வார்கள்? சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்? அப்படியே போயிடணும். வந்துட்டு ஜஸாக்கல்லா, மாஷா அல்லாஹ், சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் குடும்பத்துக்கு அருள் செய்யட்டும், இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சாப்பிட்டியா? ஓகே, உங்களிடமிருந்து நாங்கள் நன்றி அறிதலையோ எந்த விதமான பிரதிபலனையும் நாங்கள் என்ன செய்யல, நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்ததற்காக நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு மேல நாங்கள் ஏன் திரும்ப கொடுக்குறோம்? முகம் சுண்டி இழுக்கக்கூடிய அந்த நாளை நாங்கள் பயப்படுகிறோம். எந்த நாள்? மறுமை நாள். அதற்கு பயந்து நாங்கள் தர்றமே ஒழிய, நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு, நாங்கள் அன்னைக்கு 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், நாங்கள் 50 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், ரோட்டோரத்தில் உள்ள 70 பேருக்கு கொடுத்தோம், 80 பேருக்கு கொடுத்தோம் என்று உள்ளத்தில் பெருமை வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொடுக்கவில்லை என்று சஹாபாக்களுடைய அந்த டிக்ளரேஷன். சாப்பாடு கொடுப்பாங்க, கொடுத்துட்டு என்ன வார்த்தை வரும்? நான் உனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னா, அமல் செய்யறது முக்கியமல்ல, அந்த அமலை அழகாக செய்ய வேண்டும். தொழுகிறது முக்கியம் இல்ல. அல்லாஹ் சொல்றா, தொழுகையாளிகளுக்கு கேடுதான்னு அல்லாஹ் சொல்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன். என்ன வார்த்தை? தொழாம வாரம் முஸல்லா, வருஷ முஸல்லா அல்லாஹ் பார்த்து சொல்லல. யாரை பார்த்து சொல்றான்? என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றான். என்ன சொல்றான்? கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் சொல்லிட்டு, எதனால் இந்த கேடு? அவர்கள் தொழுகிறார்கள். எதற்காக? பிற மக்கள் பார்க்க வேண்டும், பிற மக்களுக்கு காட்டுவதற்காகவே தொழுகிறாங்களா இல்லையா? இவர்களுக்கு அல்லாஹ் கேடுதான் சொல்றான்னா, நம்ம உள்ளத்துல என்ன செய்யணும்? உள்ளத்துல ஆழமாக அமல் செஞ்சு சொர்க்கம் போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அமல் செஞ்சு நரகம் போகக்கூடிய சூழல் என்பது, தொழுது நரகம் போறோம், சாப்பாடு கொடுத்து எங்க போறோம்? நரகம் போறோம். என்ன காரணம்? உள்ளத்தில் உள்ள இந்த சிந்தனை, இந்த இது ஆட்டம் காட்டுச்சுன்னு வைங்களேன். ஷைத்தானுடைய மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா? இந்த ஊர் இருக்குது, களக்காடு இருக்கு. களக்காட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இருப்போம், சரிங்களா? இந்த 10,000 பேர்ல ஷைத்தானுடைய டார்கெட் யாருக்கு? இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நாத்திகள் இருப்பாங்க, பல மக்கள், சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள மக்கள் இருப்பாங்க, தர்காவுக்கு போகக்கூடிய மக்கள் இருப்பாங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இது அவ்வளவு பேர்லையும் ஷைத்தானுடைய டார்கெட் யாரு? இங்க உட்கார்ந்துருக்கு பார்த்தீங்களா, நாம தான். முழுக்க முழுக்க வலதுபுறம், இடதுபுறம், இந்த பக்கம், முன்ன பின்ன, கீழே மேலே உட்கார்ந்து என்ன செய்வான்? நம்மளை நரகத்துக்கு கொண்டு போறது தான் அவனுடைய முழு டார்கெட். அப்போ அவனுடைய செயல்பாடுகளில் மிக மிக முக்கியமான செயல்பாடு என்ன? அமலா செய், ரைட், ஓகே, சரியா, செய் மாப்ள, ஒன்றை விட்ட நீ செஞ்ச மாதிரி யாராவது செய்ய முடியுமா? நீ தாங்க, நீ பயான் பண்ண மாதிரி யாரும் பயான் பண்ணல, நீ பேசுற மாதிரி, நீ கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்கல. ஒரு தர்மம் சரிங்களா? எல்லாரும் 500, 200, 300, 100, நீ 2000, நான் தான்ப்பா இதில் நான் 2000 ரூபா கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு என்ன செய்வான்? உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் அதிகமான
தேவையல்லாத எண்ணங்களை விதைப்பதுதான் ஷைத்தானுடைய வேலை. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? விலகக்கூடிய அந்த பண்புகள் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு நிறைய வாள்கள், இந்த நோயிலிருந்து வெளியே வருவதற்குண்டான நிறைய அழகான அறிவுரைகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அந்த அறிவுரைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நாம் இந்த நோயிலிருந்து விலக முடியும். உங்களை ஒருத்தர் என்ன செய்கிறாரு? பாராட்டுகிறார், நன்மையான காரியம் செய்கிறீங்க, உங்களை என்ன செய்கிறாரு? பாய் மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் பாய், நீங்கள் அப்படி பாய் இப்படி பாய்ன்னு சொல்லி செய்கிறாரு. உங்களை வரம்பு மீறி ஒருத்தர் புகழ்கிறார், நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியா கேட்கும்போது என்ன செய்யணும்? ரைட், ஆமாம், நான் தான், சொல்லுங்கள், அது என்ன செய்யறது? அதை கேட்டுக்கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து உங்களை புகழ்ந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? மண்ணை வாரி என்ன செய்யணும்? மண்ணை வாரி என்ன செய்யணும்? ஓடிரு. இது என்ன செய்யும்? இந்த பாராட்டுல கேட்டணும் இல்லைன்னா ஆகும். ஒரு 5 நிமிஷம் நீங்க பொறுமையா கேட்குறீங்க, உள்ளத்துல என்ன செய்யும்? நம்மளை விட்ட ஆள் இல்லைப்பா, நம்ம தான்ப்பா அப்படின்ற அந்த சிந்தனை இருக்கா இல்லையா? இதை இஸ்லாம் என்ன செய்கிறது? ஆரம்பம் அந்த முளையில என்ன செய்யுது? என்னை புகழ்ந்தியா, வெளியே போய் புகழ். அது கூட என்ன செய்யக்கூடாது? வரம்பு மீறி நினைச்சு அல்லாவுக்கான துவா செய்யற, அல்லா அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அப்படின்னு அங்க பேசணுமே ஒழிய, முகத்துக்கு நேரம் ஒருத்தர் பேச நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? அதை உள் வாங்கி விட்டோம் என்று சொன்னால் நமக்கு நோய், கேன்சருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். இரண்டாவது இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வழிகள் என்னன்னு சொன்னா, அமல்கள் செய்யும் பொழுது பகிரங்கமாக செய்வதை விட ரகசியமாக செய்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ரகசியம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் வந்து நீங்க தொழ சொல்லுது, நீங்க லுகரோ அசரோ மக்ரிப் இஷாவோ ஃபர்லு தொழுகை இங்க தொழணும், சுன்னத்தான தொழுகை எங்க தொழணும்? நம்ம வீட்டில் போய் தொழு. ஏன் வீட்டை தொழ சொல்லுது? அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தான் தெரியும், அல்லது நம்ம கொண்டாட்டிக்கு தெரியும். ஊரோட எல்லாத்துக்கும் என்ன செய்யாது? இவர் சில ஆட்கள் என்ன செய்வாங்க? தொழுகும் பொழுது பள்ளிவாசல் மூடும் போது, பாய் என்ன பாய் தொழுகு, இப்போ வந்தாலும் ரொம்ப நேரம் தொழுவார், நீட்டு தொழுவார், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பொதுவான விஷயங்கள் என்ன செய்வாரும். ஆனால் நீங்கள் தனிமையில் போயிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த பஞ்சாயத்து வராது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் ரகசியமாக, அது தான தர்மமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த யாருக்காவது உதவி செய்கிறீங்களா, செய்யும்போது என்ன செய்யணும்? என் பேர் வரக்கூடாது, என் பெயர் வராமல் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்களே ஒழிய, அல்லாஹ் தான தர்மம் பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். சில தான தர்மம் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க? கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்க? பிறர் பார்க்க வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக கொடுக்குறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவில் ஒரு மலைன்னா மலையடிவாரம் அதில் வந்து விதையை போடுறோம், புரோஜனம் இருக்கா? ஒரு மழை பெஞ்சா உள் வாங்கி விளைச்சலை தருமானா தராது. அதே மாதிரி நீங்கள் பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்ன அமல் செஞ்சாலும் சரி, அது என்ன செய்யாது? தராது. இந்த எண்ணம் என்ன செய்யணும்? உள்ளத்தில் வந்து ரகசியமாக அமல் செய்யக்கூடிய அந்த பண்பு நம்மகிட்ட இருக்கணும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சந்திப்பு, அதுதான் உலகத்திலேயே உச்சகட்ட மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்திப்பு. சொர்க்கம், அதில் எத்தனை வகையான சொர்க்கம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் விட ஒரு மூமினுக்கு அதிகமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ அல்லாஹ்வுடைய தரிசனம் அடையக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நின்று வணங்கினார்களோ எல்லாரும் பார்த்த உடனே முதல்ல சஜ்தா செய்வாங்க. யாருக்கு சஜ்தா செய்ய முடியாது? அல்லாஹ் அல்லாமல் எல்லாரும் பார்க்கணும், அவர் பார்க்கணும், இவர் பார்க்கணும் என்பதற்காக யாரெல்லாம் தொழுதார்களோ அவர்களுக்கு என்ன செய்யாது? சஜ்தா முதுகு வந்து மரப்பலகையுடைய கட்ட மாதிரி ஆகிவிடும். அந்த சபையிலே கோடானு கோடி மக்கள் நிற்கக்கூடிய சபையிலே அவன் இழிவுபடுத்தப்படுவான். எல்லாரும் குடிக்கிறாங்க, நான் மட்டும் குடிக்க முடியலன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம். அப்போ அந்த எண்ணம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக மட்டும் நான் அமல் செய்ய வேண்டும், அடுத்தவங்களோட திருப்தி அடுத்தவங்க பார்க்கணும் அல்ல. அதே மாதிரி நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான், எனக்காக வணக்கம் புரிந்தவர்கள் மட்டும் இங்கே வாங்க, யாருக்காக நீங்கள் வணக்கம் செஞ்சீங்களோ அவங்கள்ட்டே போய் என்ன செஞ்சுக்காங்க, அதற்குண்டான கூலிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்யலாம்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த பண்பு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல். என்ன காரியம் பண்ணாலும் சரி, அற்பமான காரியமாக இருக்கட்டும், உடனே ஃபேஸ்புக்கில் போடுறது, உடனே வாட்ஸ்அப்பில் போடுறது, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்.
இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னா, ஒரு கூட்டாக ஒரு ஜமாத்தாக நீங்கள் ஒன்றை செய்றீங்கன்னு சொன்னா அதை வெளிப்படுத்துறதுல தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் தனியாக உனக்கும் அல்லாவுக்கும் மட்டும் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்ன செய்யக்கூடாது. சமூக வலைதளங்களையோ நான் அதை செஞ்சேன் இதை செய்ய என்று மாதிரியான பாராட்டுகளையோ நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கன்ஃபார்மாக என்ன செய்யாது. நாளை மறுமை நாளில் நன்மை செஞ்சு நன்மை அடைகிறது இல்லாமல் அது தண்டனைக்குரியதாக மாறுதுன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன பிரார்த்தனை சொன்னால், யா அல்லாஹ், நான் மறைவாக செய்த இணை வைப்பிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துவா வந்து சாதாரண துவா இல்லை. இதெல்லாமோ துவா கேட்டிருப்போம். இதுதான் முக்கியமான துவா. நம்ம டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இந்த தாக்கம் இருக்குது. இந்த தாக்கம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. ஒரு சின்ன அற்பத்திலும் அற்பமான காரியம் செய்வோம், அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும், அடுத்தவங்க நம்மளை புகழணும், அடுத்தவங்க மாஷா அல்லாஹ் மோட்டிவேஷன் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது. சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதல் ஊட்டி வளர்க்க வேண்டிய ஒரு பண்பு என்ன பண்பு, இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மை. இந்த மன தூய்மை தான் பேசிக். இந்த தூய்மை இல்லாமல் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதே சஹீஹுல் புகாரி 2வது ஹதீஸ், ஒருவர் ஹஜ்ஜுக்கு போறாரு, ஒருத்தர் ஜிஹாத்துக்கு போறாரு, ஒருத்தர் வந்து ஹிஜ்ரத் போறாரு. அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் போனா வெற்றி. அந்த ஊர்ல போனா நல்ல பிள்ளையை திருமணம் முடிக்கலாம், அங்க போனா வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம் என்பதற்காக ஹிஜ்ரத் போறாரா, அவருக்கு வெற்றி கிடையாது. இப்படி நபிகள் நாயகம் வந்து ஆழமாக விதைத்த ஒரு பண்பு தான் உள்ளம். இந்த உள்ளத்தில் வரக்கூடிய நிறைய நோய்கள், பொறாமை, பெருமை, என்ன விட்டு ஆள் இல்லை, இந்த மாதிரியான பலவிதமான நோய்களை வந்து என்ன செய்யணும், நம்ம அட்ரஸ் பண்ணி அந்த நோயிலிருந்து விலகக்கூடிய பண்புகள் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அணு அளவுக்கு எவருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். இந்த செய்தி சாதாரண செய்தி நினைக்கிறீங்களோ, சஹாபாக்களை வந்து உழுக்குன செய்தி. சஹாபாக்கள் ஓடி வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அணு அளவுக்கு பெருமை உள்ளவன் சொர்க்கம் செல்ல மாட்டானா. இப்போ நாங்கள் வந்து அழகா ட்ரெஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பெருமையில் வந்து சேருமா, இப்போ நாங்களாம் நரகத்துக்கு போயிருவோமா அப்படின்ற மாதிரி துணியில் கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, பெருமை அப்படின்னு என்ன தெரியுமா, சத்தியத்தை மறுப்பதும் அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பதும். நான் யாரு, நான் இன்ஜினியர், அவர் தொழவே வரமாட்டார் அப்படின்னு என்ன செய்வோம், அடுத்தவர்களை கேவலமாக அடுத்தவர்களை மட்டமாக நினைப்பது தான் பெருமை என்று சொன்ன மாத்திரத்தில் அப்படியா மாஷா அல்லாஹ் சொல்லி செஞ்சாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளாக உள்ள நோய்களை பற்றி என்ன செய்யணும். இது தெரியாது. இந்த நோய் வந்து அப்படியே கேன்சர் செல்லை விட மோசமானது. சுய பரிசோதனை செய்து பார்த்தா இந்த நோய் தான் இன்றைக்கு அதிகமாக பேசப்பட வேண்டியது, அதிகமாக படிக்க வேண்டிய செய்திகளாகவே. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை, எந்த ஒரு அமல் செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யும். புகழை எதிர்பார்க்காதீங்க. நம்ம 4 பேர் திட்டுறாங்களா அதை பற்றி என்ன செய்யக்கூடாது. நீங்கள் ஒருத்தருக்கு மாதம் உதவி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆள் சொல்கிறாங்க, அந்த ஆளை யாருமே அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யலைங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க. ஒரு 3 பேர் பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு குடும்பத்தை சுட்டி காட்டி அந்த குடும்பத்துக்கு நீங்கள் மாதம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பாய் இந்த ஊரில் இந்த குடும்பத்துக்கு யாருமே உதவி செய்யலை பாய் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க. பாய் நான் மாதம் கொடுத்துட்ருக்கேன், முடிஞ்சு போச்சா கதை. அந்த சைத்தானோட வேலை என்ன, வாயிலிருந்து செஞ்சாமலை நாசமாக்கணும். அப்போ அந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது. அந்த நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய மக்களாக மாறுவோம். வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரி, கொஞ்சம் முன்னாடி நெருங்கி வாங்கலேன், ஏன் ரொம்ப பின்னாடி போய் உட்காந்துருக்கீங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களா இல்லையா, ஒரு கையில் நெருப்பு கங்கை வச்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் என்னது இன்றைய காலகட்டம் மார்க்கத்தை பின்பற்றுறது. அப்போ இந்த மாதிரி சஹாபாக்கள் காலத்தில் சில தவறுகள் இருந்தது. என்ன தவறு, அதிகமான பாவம் அப்படின்னு சொன்னாலே பெண்கள், அப்புறம் பொருளாதாரம், இந்த மாதிரியான சில தவறுகள் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு மனிதன் வழிகட்டு நாசமாக போவதற்குண்டான எல்லா விதமான வாசல்களும் நாட்கள் ஆக ஆக மனிதர்களுடைய மனநிலை எல்லாம் மாறிக்கிட்டு வருது.
10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழல் இல்லை. இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஜும்மாலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் மாறி போச்சு. அந்த நிலையில் நமது ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க அறிவு தான் அடிப்படையான விஷயம். அந்த மார்க்க அறிவு நம்ம வீட்டில் இல்லைன்னு சொன்னால் நம்ம வீடுகள் மிகப்பெரிய ஒரு நாசத்தை நோக்கி சொல்லும். நிறைய வீடுகளில் குரானுடைய தர்ஜுமா இல்லை. வீடு எப்படி இருக்கும்? 30 இன்ச்சு கலர் டிவி இருக்கும், 250 ரூபா மதிப்புள்ள குரானுடைய தர்ஜுமா இருக்கும். எப்படி இருக்கும்? 1980 வாங்கின தர்ஜுமா வரும். எடுத்து பார்த்தாலே கந்தல் கந்தலாக இருக்கும். 40,000 ரூபா 50,000 ரூபா மதிப்புள்ள டிவி இருக்கும். ஒரு 3000 ரூபா மதிப்புள்ள சஹீஹுல் புகாரியோ முஸ்லிமோ ரியாது சாலிஹினோ இது மாதிரியான மார்க்க புத்தகங்கள் இருக்காது. ஒரு வீட்டினுடைய அழகு என்ன தெரியுமா? வீட்டில் நல்லா சூப்பரான பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, நல்ல டைல்ஸ் போட்டுருக்குறாங்க, அது பண்ணியிருக்கிறாங்க, போர்ட்டிக்கோ இருக்குது, அதெல்லாம் அழகு. அந்த வீட்டில் மார்க்கம் சார்ந்த நூல்கள் எவ்வளோ இருக்குதோ அதுதான் அழகு. அந்த வீட்டில் இபாதத் இருக்குதோ அங்கே தான் அழகு. அந்த வீட்டுக்கு உண்டான சூழல் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான செயல்கள் இல்லாமல் இருந்தால்தான் அது அழகான வீடு. ஆனால் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் எல்லாத்துக்கும் செலவழிக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா 2000 ரூபா மதிப்புள்ள நல்ல அழகான மார்க்க விளக்க நூல்கள் இருக்குதான்னா இல்லை. 90% வீடுகளில் நம்ம சில நிகழ்ச்சிகள் நடத்தும் போது யார் வீட்டிலலாம் குரானுடைய தர்ஜுமா இருக்குது கை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் 300 பேர் இருப்பாங்க, 4 பேர் கை தூக்குவாங்க. 295 பேர் வீட்டில் என்ன இருக்காது? குரான். நாங்கள் அரபி வச்சுருக்கிறோம், அரபியெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை படிக்கக்கூடிய தர்ஜுமா இருக்குதா? இல்லை. இதை விட கேவலம் வருது. யார் வீட்டிலாம் டிவி இருக்குது, மாஷா எல்லாம் அப்படி கையெல்லாம் என்ன செய்யும்? எல்லா கையும் தூக்கி இருக்கும். என்ன இருக்காது? சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை, நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்களுக்கு என்ன செய்யறோம்? ரொம்ப பெருமையா 30,000 இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே, 40,000 ரைட் ஓகே பிரச்சனை இல்லை. வீட்டு ஹாலில் என்ன செய்யறோம்? அல்லாவை பற்றியும் அல்லாவுடைய தூதரை பற்றியும் அழைக்கக்கூடிய புத்தகங்கள் இல்லை. இப்போ இந்த மாதிரி விஷயம் நாளைக்கு நம்ம வீடுகளில் மாற்றம் ஏற்படணும்னா அதுக்கான சூழல் இருக்கணுமா இல்லையா? அந்த சூழல் இல்லாமல் மாற்றத்தை என்ன செய்ய முடியாது, நம்ம எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒருத்தர் ஒரு 50,000 ரூபா மதிப்புள்ள ஃபோனை கிஃப்ட் பண்ணுறாரு. நான் பிரேசிலேருந்து வந்திருக்கிறேன் பாய், சூப்பர் ஃபோனு, இது உங்களுக்கு தான் வச்சுக்காங்க பாய். ஃபோன் கொடுத்துட்டீங்க, சார்ஜர் நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த ஃபோனுக்கு உண்டான சார்ஜர் அங்கே மட்டும் தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. எந்த பின் என்ன செய்ய ஜாயிண்ட் ஆகாது. இந்த ஃபோன் வச்சு என்ன செய்ய முடியும் உங்களால்? ஏதாவது யூஸ் இருக்குமா? ஃபோன் இருக்கு, ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் என்ன செய்யும், அதோட முடிஞ்சு போச்சு. சார்ஜர் இல்லையே. சார்ஜர் இல்லாமல் இந்த மொபைலுக்கு எந்த மதிப்பு இல்லாத மாதிரி உங்கள் வீட்டில் மதிப்பு இருக்கணும். என்ன இருக்கணும் உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூல்கள் என்ன செய்யணும்? புத்தகங்கள், அழகான பெண்கள் சார்ந்த குழந்தைகள் சார்ந்த நல்ல நூல்கள் நல்ல புத்தகங்கள் இருந்தால் மட்டும்தான் வீடு வீடாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் இது வீடாகவே கருதப்படும். வீட்டில் குரான் தர்ஜுமா இல்லை, ஹதீஸ் புத்தகங்கள் இல்லை, மார்க்க சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லைன்னா அது வீடு இல்லை, அது என்னது? கபர்ஸ்தான். நபிகள் நான் இப்படியே சொல்கிறாங்க, எந்த வீடுகளில் குரான் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டை ரசூலா என்ன சொல்கிறாங்க? எந்த வீடுகளில் குரான் ஓதப்படவில்லையோ, எந்த வீடுகளில் சூரத்துல் பக்கரா ஓதப்படவில்லையோ அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? வீடு பார்க்க அழகாக இருக்கும், அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த வீடு என்னது? அந்த வீட்டோட மதிப்பு என்ன? நம்ம வேணா வீடுன்னு சொல்லிக்கலாம், அது சவக்கிடங்கு என்பதை என்ன செய்யணும்? அதை மாற்றுவதற்காக முயற்சி செய்யும். வந்திருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், சும்மா பயான் பண்ணிட்டு போனாலாம் என்ன தீர்வு அடையாது. இன்ஷா அல்லாஹ் சைவல், அதாவது சாஜிதா புக் சென்டர், தாருல் ஹுதா புத்தகத்தினுடைய லிஸ்ட்டு நம்மகிட்ட இருக்குது. யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ என்ன செய்யுங்க, எனக்கு 2000 ரூபா மதிப்புள்ள புத்தகம் நான் தாங்க ஆசைப்பட்றேன், எனக்கு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம என்ன செய்வோம்? லிஸ்ட்டு தருவோம், நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு புத்தகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வழியை நம்ம ஏற்படுத்துவோம். சும்மா பயான் பண்ணிவிட்டு ஓகே புக்கை வாங்க, எங்கே வாங்க, யார் வாங்கி தருவா, என்ன தலைப்பு இருக்குது, எதுவுமே இல்லாமல் அறிவுரை சொல்வது பிரயோஜனம் இல்லாது. நீங்கள் என்ன செய்யுங்க, நியத்து வைங்க, என் வீட்டில் 2000 ரூபா மதிப்புள்ள புத்தகம் வேணும், என் வீட்டில் குரான் தர்ஜுமா இல்லையா பாய், தர்ஜுமா எனக்கு வாங்கி கொடுங்க பாய், நான் ரூபா கொடுத்துறேன் பாய். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, இண்டிவிஜுவலாக நமது வீடுகளில் இதை கொண்டு வரணும். முதல்ல எது? அல்லாவை பற்றியும் அல்லாவுடைய தூதரை பற்றியும் உள்ள செய்திகள் நம்ம வீட்டில் முதல்ல இருக்கணும். அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய மக்களாக நாம் ஆள்வோம். என்ன செய்யுங்க, பெண்களாக இருக்கட்டும், போகும் பொழுது 2000, எனது பெயர், எனது ஃபோன் நம்பர் 2000, எனக்கு 2000 ரூபா மதிப்புள்ள புத்தகம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு என்ன செய்வாங்க, நிர்வாகத்திலிருந்து
புத்தகத்தினுடைய விலைப்பட்டியலை போடுவாங்க. அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு என்ன செஞ்சிடும், இந்த குரான் புத்தகங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொண்டு வந்து கொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிஞ்சு போகும்போது வந்தோம், கேட்டோம், பயன் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு, மாஷா அல்லாஹ் சொல்லிட்டு போகிறத விட என் வீட்டிலிருந்து அந்த மாற்றம் துவங்க வேண்டும். நீங்கள் சொல்லப்பட்ட செய்தியை நான் வாழ்க்கையில் என்ன செய்யணும், 2000 ரூபா என் பேரை எழுதுங்க, பாத்திமா 2000 ஃபோன் நம்பர் போட்டு என்ன செய்யுங்க, எழுதி கொடுத்துட்டு போங்க. அதுதான் மாற்றம். சும்மா கேட்டு இந்த மாதிரி சில செய்திகளை சொல்கிறோம். இன்றைக்கி ரியா என்ற தலைப்பில் நம்ம பயன் பண்ணுறோம்னா அவ்வளோ என்ன செய்யாது, மண்டையில் நிற்காது. வீட்டில் போய் அது சார்ந்த புத்தகத்தை படித்தா மட்டும்தான் என்ன செய்யும், நம்ம கேட்கக்கூடிய செய்திகள் உள்ளத்தில் என்ன செய்யும், ஆஹா இவ்வளோ விஷயம் இருக்கா, இவங்க இதான் சொன்னாங்க, இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு என்ன செய்யும், உங்கள் வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த செயல்களை நமது இல்லங்களிலும் தொடங்குவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.